கூடப்பாக்கம் மந்தவெளி திடலில் ஹெச்பி கேஸ் மற்றும் எல்பிஜி முகவர்கள் இணைந்து நடத்திய பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் எரிவாயு சம்பந்தமான உபகரணங்களின் விற்பனை நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான சமையல் போட்டி, கோலப் போட்டி, மியூசிக்கல் சேர் போட்டி மற்றும் கயிறு இழுத்தல் போட்டி ஆகியன நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் மற்றும் ரீஜனல் மேனேஜர் பல்லாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினர். நிகழ்ச்சியில் எல்பிஜி கேஸ் மேலாளர் சசிவரதன், எல்பிஜி முகவர்கள் முருகன், ராஜராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஹெச்பி கேஸ் ஏஜென்சியின் உரிமையாளர் முருகன் செய்திருந்தார். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி காலமானதையொட்டி அங்கு இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை 10 நடைபெறவுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக மாநில பாமக அமைப்பாளர் கணபதி தலைமையில் விக்கிரவாண்டி உள்ள 10 வாக்குச்சாவடிகளில் கட்சி நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாமக, பாஜக, அமமுக, ஓபிஎஸ் கட்சி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து வீதி வீதியாக சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் எல்பிஜி முகவர்கள் இணைந்து நடத்திய பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான சமையல் போட்டி, கோலப் போட்டி, மியூசிக்கல் சேர் போட்டி மற்றும் கயிறு இழுத்தல் போட்டி ஆகியன நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி வாழ்த்தி பேசினார். நிகழ்ச்சியில் எல்பிஜி கேஸ் மேலாளர் சசிவரதன் மற்றும் எல்பிஜி முகவர்கள் ராஜராஜன், முருகன், சிவராமன், கவிதா, கிஷோர், சத்யநாராயணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராகுல், சத்யா, வேந்தன் மற்றும் தேவா ஆகியோர் செய்திருந்தனர். விஜயா, லிங்கேஸ்வரி, முடியம்மாள். விதை இளைஞர்கள் நற்பணி இயக்கத்தின் தொடக்க விழாவை முன்னிட்டு தொண்டமாநத்தம் பகுதியில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன், ஈரம் அறக்கட்டளை நிறுவனர் ஏசுதாஸ், கலாம் அறக்கட்டளை நிறுவனர் ஆம்புலன்ஸ் மணி, காந்திய மக்கள் இயக்க தலைவர் கருப்பையா ஆகியோர் பங்கேற்று பெயர் பலகையினை திறந்து வைத்து மரக்கன்றுகளை நட்டனர். மேலும் விதை மன்றத்தை சார்ந்த சுரேஷ்குமார், சந்துரு, ரமேஷ், பாஸ்கரன், சக்தி, பசுபதி, பத்மநாதன் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் பங்கேற்றனர். யாரும் வராதீங்க. வீடியோ கிளாப் பண்ணு. பசங்க எங்க? ஒயிட் அண்ட் பிலிம்ஸ் மற்றும் சிவகுருஞானம் கலைக்குழு நடத்தும் புதுச்சேரி அளவில் மாபெரும் 4ஆம் ஆண்டு குறும்பட விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இதில் இயக்குநர் ராஜேஷ் எழுதிய இடுகாட்டு சிலை நூல் மற்றும் தமிழ்வாணன் எழுதிய புதைக்கப்பட்ட காதல் நூல் என 2 நூல்கள் சிவகுருஞானம் கலைக்குழு தலைவர் திருமேனி அழகன், நடிகர் விஜயமுருகன் மற்றும் கார்த்திக் சிவா, ஒயிட் அண்ட் பிலிம்ஸ் குழுவினர் மற்றும் புதுச்சேரி கலைஞர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சதர் ரெட்டி உத்தரவின் பேரில் இரவு நேரங்களில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் பொறுப்பு உதவி ஆய்வாளர் பெரியசாமி தலைமையிலான வில்லியனூர் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டபோது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த கனவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் மற்றும் கடப்பேரி குப்பத்தை சேர்ந்த சுனில், சுபாஷ், மனோஜ் என்பதும், மேலும் பிடிப்பட்ட சுபாஷ் மீது சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு மற்றும் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் 4 வாலிபர்களை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
சுகாதாரத்துறையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் 60க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உள்ளனர். கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்ட நிதியிலிருந்து ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 30க்கும் மேற்பட்டோர் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் முன்தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் வீடுகளுக்காக உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தவில்லை என்றும், உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும், கொள்முதல் விலை அதிகரித்துள்ளதால் கட்டணத்தை உயர்த்த ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டது. மேலும் கொள்முதல் விலை உயர்வை மக்கள் மீது சுமத்தாமல் மாநில அரசே அதை ஏற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஆகவே மக்களை பாதிக்கும் வகையில் மின்கட்டணம் உயர்த்தப்படாது என விளக்கமளித்த அமைச்சர் நமச்சிவாயம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விற்பனை விவகாரத்தில் மெத்தனால் புதுச்சேரியிலிருந்து வந்தது என்ற புகார் குறித்து புதுச்சேரி அரசும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த விவகாரங்களில் புதுச்சேரி கலால்துறை, காவல்துறை மற்றும் தொழில்துறை ஆகியவை தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். ஜேஆர்சி ஒரு அறிக்கை கொடுத்துட்ட பிறகு 5 நாளில் அது பத்திரிகை இதெல்லாம் நம்ம விளம்பரம் கொடுத்து அந்த 5 நாளுக்குள்ளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் விதி. ஆனால் நம்ம இது வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதனால தான் அவங்ககிட்ட நம்ம ரிவ்யூ பெட்டிஷன் போடுறோம். இது ஒரு கோர்ட்டு மாதிரி தான், ஜேஆர்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ட்டு மாதிரி தான். அதனால தான் நம்ம அவங்ககிட்ட நம்ம ரிவ்யூ பெட்டிஷன் போடுறோம். ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு இதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும், இந்த கட்டண உயர்வு எங்கள் மாநில மக்களுக்கு அது பெரும் சுமையாக இருக்கும், அதனால் இதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஆர்சிக்கு நம்ம திரும்ப ரிவ்யூ பெட்டிஷன் போடுறோம், எழுதுகிறோம். அது தொடர்ந்து இப்போ மெத்தனாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழக அரசும் சரி, புதுவை அரசும் சரி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்குது. அது முழுமையான விசாரணை அறிக்கை வந்த பிறகு உங்களுக்கு அது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்ததுன்றதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா முழுமையான அறிக்கை விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நேற்று கூட மரக்காணத்தில் ஒருத்தர் பிடிச்சிருக்கிறாங்க. திடீர்னு மாறுபட்ட கருத்துக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. புதுசாக விசாரணையிலே புதிதான இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது ஒரு முடிவான விசாரணை அறிக்கை வந்த பிறகு நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மாநில வணிக தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் பல்வேறு சமூக அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் விவேகானந்தா கோச்சிங் சென்டர் உரிமையாளர் VCC நாகராஜன் மற்றும் மக்கள் நல இயக்கத்தை சேர்ந்த பலர் கலந்து கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஏரோ சிட்டி புதிய தலைவர் மற்றும் செயலாளர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக ரோட்டேரியன் திருவாசகம், செயலாளராக ரோட்டேரியன் லோகேஸ்வரன், பொருளாளராக ரோட்டேரியன் ருக்மணி அனந்த நாராயணன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கு 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் பாஸ்கரன் தலைமையில் மண்டலம் 29 துணை ஆளுநர் ரோட்டேரியன் செந்தில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஏரோ சிட்டியின் மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக புதிய தலைவர் ரோட்டேரியன் திருவாசகம் நன்றி உரையாற்றினார். மற்றும் மருத்துவர் சுடர்விழி திருவாசகம் என்ற 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் வெற்றிக்கரசி திருவாசகத்திற்கு மயிலாடுதுறை பொறியாளர் வெங்கடேஷ் என்பவரிடம் திருமணமாகி வானதி நாச்சியார் என்ற மகள் உள்ளார். திருவாசகம் தனது தந்தையாரின் சமூக பணியை பின்பற்றி கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக பல சமூக பணிகளை ஆற்றி வருகிறார். புவி ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள 25,000 பணியிடங்களை நிரப்பி அனைத்து அரசு பேருந்தையும் முழுமையாக இயக்க வலியுறுத்தியும்
பணியில் இருக்கும்போது மரணமடைந்த 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும் நவீன அடிமைத்தனத்திற்கும் சுரண்டலுக்கும் வித்திட்டும் வகையில் தொழிலாளர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் சேர்க்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் CITU தொழிற்சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அஷ்டலட்சுமி ரங்கநாதன் நினைவு ஜூனியர் கேரம் போட்டிகள் பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் வளாகத்தில் நடைபெற்றது. பெண்கள் பிரிவில் பூஜா முதலிடத்தையும், அதீனா 2ஆம் இடமும், ஹேமா 3ஆம் இடமும், மெர்லின் 4ஆம் இடமும் பெற்றனர். ஆண்கள் பிரிவில் யுவராஜ் முதலிடமும், லிங்கேஸ்வரன் 2ஆம் இடமும், ஷாண்ட்ரலாய் 3ஆம் இடமும், டோனி 4ஆம் இடமும் பெற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சங்கத் தலைவர் ஜெகஜோதி, செயலாளர் ஞான இருதயராஜ், துணைத் தலைவர் பரஞ்சோதி இருதயராஜ், திருமூர்த்தி, செந்தமிழ் குமரன், முரளி, சீனுவாசன் மற்றும் கவிஞர் புதுவைக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினர். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக அங்கன்வாடிகளுக்கு உணவு வழங்குவது தொடர்ந்து டெக்ரா மூலமாக மகளிர் உதவி குழுக்களை சேர்ந்த 80 குழுவினர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து அங்கன்வாடிகளுக்கும் அந்த உணவுப் பொருட்களை விநியோகம் செய்து வந்தனர். இந்த நிலையில் திடீரென்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அந்த உணவுப் பொருட்கள் விநியோகத்தை வெளி மாநில தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்தது. மகளிர் உதவி குழுவின் பணியை முடுக்கிவிட்டனர். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த பொருட்களை அங்கன்வாடிக்கு விநியோகம் செய்து வாழ்வாதாரத்தை நடத்தி வந்த நிலையில் புதுச்சேரி அரசு முழுமையாக நிறுத்திவிட்டது. இதனை கண்டித்து சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு டெக்ரா மற்றும் மகளிர் உதவி குழுவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அரசகுமாரி, ஜெயலட்சுமி, பஞ்சகாஞ்சி, முத்தமிழ், கல்யாணி, மகேஸ்வரி, லக்ஷ்மி, இந்திராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட விஷ சாராயம் குடித்த 58 பேர் பலியாகியுள்ளனர். 155 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் CBI விசாரணை நடத்த வேண்டும் என புதுச்சேரி மாநில அஇஅதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அஇஅதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு மெத்தனால் கடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்திடம் விசாரணை நடத்த வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் குடித்து 58 பேர் பலியாகி உள்ள நிலையில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் வேல்ராம்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியில் பள்ளிக்கு எதிரே உள்ள மளிகை கடை மற்றும் ஒரு வீட்டில் சாராயம் விற்பனை செய்வதை அப்பகுதியை சார்ந்த ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு தகவல் தெரிவித்தார். இதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சாலை பணிகளை ஆய்வு செய்வது போல காவல்துறையினரை அழைத்து கொண்டு கள்ளத்தனமாக சாராயம் விற்பனை செய்யும் அந்த மளிகை கடை மற்றும் வீட்டிற்கு சென்று சோதனையிட்டனர். அப்போது அங்கு பதுக்கி வைத்திருந்த சாராய பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் இருந்தன. இது குறித்து விசாரணை செய்ததில்
சக்கரவர்த்தி என்பவர் பாக்கெட்டுகளில் சாராயம் பதுக்கி விற்பனை செய்தது தெரிய வந்ததை அடுத்து சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜன் ஆகியோரை கைது செய்து அவர் வீட்டில் இருந்து ரூபாய் 50,000 மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட் மற்றும் பாட்டில்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். என்ன கேன் மாதிரி இருக்கும்? அதை பாருங்க நான் புதுச்சேரியில் பெற்றோர்கள் இல்லாத மற்றும் ஊனமுற்றவர்கள் பெற்றோர்களாக கொண்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். மே மாதத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயன்பெற்றனர். அதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். இதுவரை 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.